அளவில்லாத செல்வத்தையும், குறைவில்லாத மகிழ்ச்சியையும், கடினமான உழைப்புக்கும் சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்கின்ற தமிழ் வருடம் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதத்தில் நடந்துள்ள இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுடன் கூடிய ஏற்றங்கள் நிகழப்போகிறது. அதை பற்றி நாம் அதாவது உங்களுக்கு 7.5 சனி விட்டாச்சு. சரிங்களா? குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சாச்சு. அதாவது 7.5 சனி விட்டதுன்றதே மிகப்பெரிய நல்ல விஷயம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி. அதை விட பெரிய நல்ல செய்திலாம் வேறு எதுவுமே கிடையாது. 7.5 சனி உங்களை விட்டுட்டுது. அதுவே மிகப்பெரிய நல்ல செய்தி. சரிங்களா? அதே மாதிரி குரு பெயர்ச்சி ஆரம்பமாயிருக்கு. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆனால் கடந்த 8 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் இன்னும் உங்கள் மனசை விட்டு போகலை. ஏன்னா அந்த அளவுக்கு நஷ்டத்துலேயும் நஷ்டம். நீங்கள் எந்தெந்த துறையெல்லாம் கால் பதிச்சிங்களோ அந்தந்த துறையெல்லாம் நீங்கள் தடுக்கி விழுந்துட்டீங்க. சரிங்களா? எல்லாமே நீங்கள் போட்ட மிகப்பெரிய முதலீடுகள் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. அதை நீங்கள் வச்சிக்கின்னு நீங்கள் செலவாவது பண்ணியிருக்கலாம். அதில் முதலீடு பண்ணுறேன், இதில் முதலீடு பண்ணுறேன்னு தனுசு ராசிக்காரங்களுடைய இலக்கு மிகப்பெரியது. அதனால் அவங்க எடுத்த முயற்சி மிகப்பெரியது, தனித்துவமானது. ஆனால் எல்லாமே அதில் அனுபவம் இல்லாததாலையும் சரி, அதேமாதிரி அவங்களுடைய 7.5 சனி அந்த நேரத்தாலையும் சரி, அவங்க கால் வச்ச இடம் எல்லாமே அவங்க சறுக்கி விழற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் தேவையில்லாமல் செலவு மண்ணில் போட்ட மாதிரி ஆயிடுச்சே, அதை நம்ம செலவாவது பண்ணி வச்சிருக்கலாமே, நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு அதை செலவு பண்ணியிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாத அதில் போட்டு வீணாக நஷ்டப்பட்டுட்டு நம்ம உழைப்பையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அளவுக்கு கஷ்டமும் பட்டுட்டு அது ஜீரோ ஆகிறதுக்கு நம்ம பேசாமல் நம்மளே அதை செலவு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லா தனுசு ராசிக்காரர்களும் அதை நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த 7.5 சனியோட தாக்கம் உங்களை அந்த மாதிரி அதாவது உங்களை அந்த மாதிரி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டுது. சரிங்களா? அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இலக்கு இருக்குது. ஆனால் இப்போ அவங்க எந்த நிலைமையில் தெரியுமா இருக்காங்க? இருக்கிற கடனை அடைச்சா போதும், இருக்கிற வீட்டை காப்பாற்றிக்கினா போதும், இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு இருக்கு. அதாவது மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய இலக்கு. அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. இருக்கிறத காப்பாற்றிக்கினா போதும், இருக்கிற கடனை அடைச்சி கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அதேமாரி பசங்க தனியார் ஸ்கூலில் படித்தா கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடலாமா? ஏன்னா அவங்களால பணம் கட்ட முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சறுக்கலை சந்திச்சு போச்சு. அப்படி ஒரு மிக மோசமான ஒரு காலத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஏகப்பட்ட தனுசு ராசிக்காரங்க இன்னமும் எங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்கலை. அதாவது ஒரு 80% 85% சொல்லலாம். ஏதோ ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு வழி கிடச்சிட்டுது. ஏதோ ஓரளவுக்கு. அதாவது ஒரு தனுசு ராசிக்காரருக்கு அந்த 7.5 சனி முடியறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு வேலை கிடச்சிருக்கு. வேலை கிடச்சி ஒரு 2 மாதத்தில் அந்த வேலையும் போயிடுச்சு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு, அது பர்மனெண்ட்டாக மாற்றம் தெரியுது, இதுக்கு மேலே நான் ஓரளவுக்கு நிமிர்ந்துருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 15% பேர் இன்னமும் எங்களுக்கு மாற்றம் வரல, அப்படியே தான் இருக்குது, அந்த தாக்கம் அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த 7.5 சனியோடைய தாக்கம் தான் அது. இன்னமும் உங்களை விட்டு போகல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. அதிலிருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் அதுக்குள்ளேயே வந்துடுவீங்க. ஏன்னா குருவுடைய கடாட்சமாக உங்கள் மேலே பாஞ்சிட்டு இருக்கு. குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 5வது இடத்துல இருக்காரு. 5வது இடத்துல குரு வந்தாவே உங்களை பிடிச்சிருக்க அந்த சனியோட அந்த ரேடியேஷன், சரிங்களா, அந்த தாக்கம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும். அதாவது உங்கள் முகத்தில் சந்தோஷம் பொங்க போகுது. நல்ல முறையில் கலராக மாறிடுவீங்க. நல்ல தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, குரு கடாட்சமா லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்கும்போதே அவங்க எவ்வளோ ஒரு பொலிவாக இருக்காங்க பாருன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உங்கள் முகம் நல்லா பொலிவாக போகுது. நல்ல தேஜஸாக போகிறீங்க. நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. ராஜ நட நடக்க போகிறீங்க. நிமிர்ந்து நடக்கிறதோட மட்டும் இல்லாமல் ராஜ நட நடக்க போகிறீங்க. உங்களை இத்தனை நாள் பார்த்து உங்களை எந்த அளவுக்குலாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே மூக்கு மேலே கை வைக்க போகிறாங்க. அப்படி ஒரு வளர்ச்சி நீங்கள் வளர போகிறீங்க. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த 7.5 சனியால் குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியல உங்களால். உங்களை போக விடலை. இதுக்கு மேலே ஒரு நாள் அதுக்காகவே முயற்சி பண்ணி போயிட்டு ஒரு பொங்கல் ஒன்று வச்சு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஸ்டார்ட் ஆகிடும். குரு தொடங்கியாச்சு. இந்த 3 வருஷம் சனியும் விட்டு போயிடுச்சு. இப்போ 3வது இடத்துல இருக்காரு. வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். நீங்கள் பண்ணுறத எல்லாமே
சக்ஸஸ் ஆக்கி கொடுத்துருவாரு அவர். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். இதுக்கு மேலே முயற்சி மட்டும் பண்ணுங்க. மற்றதெல்லாம் குரு பகவான் பார்த்துக்குவாரு. சனி பகவான் இன்னும் 3 வருஷம் உங்களை கொடுத்துட்டு போவார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முயற்சி மட்டும் பண்ணுங்க. இத்தனை நாள் உங்களுக்கு எந்தெந்த வேலைலாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அது போனால் போகுது. அது வேணாம், அது தேவையில்லாத அது பிரச்சனைக்குரிய வேலை அது. இதுக்கு மேலே கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். 5ல் குரு கெஞ்சனாலும் கிடைக்காது. 5ல் குரு இருக்கவங்கள மிஞ்ச யாராலுமே முடியாது. நீங்கள் தான் நம்பர் 1. ரேஸில் நீங்கள் தான் நம்பர் 1. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி. அதேமாரி சனி, குரு, ராகு 3 பேரோட சேர்த்து உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்க. இந்த 3 வருஷம் இப்போ முயற்சி பண்ணி இதிலிருந்து 3 வருஷம் 25 செப்டம்பர் வரைக்கும் 25வது வருஷம் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது. மிகப்பெரிய ராஜயோகம். அதாவது 25 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ அதுக்கு 3 வருஷத்தில் நீங்கள் முன்னேறிடலாம். அந்த அளவுக்கு அருமையான ராஜயோகம். நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ, நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், சந்தோஷமான குடும்பம் எல்லாமே உங்களை தேடி வரும். அதே மாதிரி கடந்த காலத்தில் உங்கள் தொழில் எல்லாத்தையும் பாதிச்சுட்டு இருந்தது சனி பயிற்சி. சனி இந்த 7ரை சனி பாதித்து உங்களை உண்டுலன்னு பண்ணிட்டுது. இதனால் மனைவி கூட பிரச்சனை. மனைவி வீட்டில் காசை தந்து கொடுத்தா தானே அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இருக்கிறத எடுத்துமே தொழிலில் போட்டு அங்கே நஷ்டப்பட்டு ஊரெல்லாம் கடன். அவங்க அதை எப்படி தாங்கிப்பாங்க? அதனால் மனைவி கூட பிரச்சனை. இது இப்போ எல்லாமே சரியாக போகுது. உங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, சூப்பர் வேலை கிடைக்க போகுது. சரிங்களா? ஏற்கனவே வேலை போயிருந்ததுன்னா அது நல்லா நினச்சிங்க. இதுக்கு மேலே வர வேலை சூப்பர் வேலையாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டு பண்ணும். அப்படி ஒரு அருமையான இதை ஒரு பொற்காலனே சொல்லிடலாம். எதுக்குன்னா, நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம். இதிலிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஏகப்பட்ட விஷயத்த நீங்கள் கற்றுருப்பீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எப்படி. நண்பர்கள் உங்களை கைவிட்டிருப்பாங்க. ஒரு அளவு வரைக்கும் தான் அவங்களும் உதவி பண்ணுவாங்க. அவங்களும் எவ்வளோ தான் பண்ணுவாங்க. இவனா வாங்கிக்கினே இருக்கான தவிர கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி உங்களை கைவிட்டிருப்பாங்க. நீங்கள் உதவின சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு யாருமே உதவிருக்க மாட்டாங்க. மாறா உங்களை கேலி கிண்டல் தான் பண்ணியிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாம் உங்களை அதாவது ஊரில் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான். அவெல்லாம் பார்த்து உங்களை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைமை மாறி இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறாரு. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். 5ல் குரு இருக்கார். 5லேருந்து 9 பார்க்குறாரு. சரிங்களா? 5ல் குரு வந்தாவே ஒருவருடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருவார். நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, மிகப்பெரிய அளவில் பணவரவு எல்லாத்தையும் கொடுத்துருவார். சரிங்களா? அதனால் அவர் 5ல் குரு வந்திருக்காரு. 9 பார்க்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையுடைய லெவல் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகுது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா 10 லட்சம் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு கடை வச்சிங்கன்னா 10 கடை அது மாறும். 10 கடை 20 கடையாக மாறும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுடன் கூடிய முன்னேற்றங்கள் வரப்போகுது. அதுக்காக நீங்கள் உழைப்பை நிறுத்தக்கூடாது. உழைக்க ஆரம்பிங்க. ஹெல்த்தை நல்ல முறையில் பார்த்துக்கணும். சரிங்களா? ஹெல்த் இஸ் வெல்த்து. ஹெல்த்தை பார்த்தா தான் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது நிற்கும். ஹெல்த்து நீங்கள் சரியாக பார்த்துக்கலனா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எப்போ வேணாலும் செலவாகலாம். ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆன் டயத்துக்கு சாப்பிடுங்க. நல்லா நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.